நீங்கள் எங்கேப்பா போகிறீங்க? இந்த புது அங்கே இருக்கணும்ல போராட்சவனே. இவனை மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன அங்கேருந்து அவ்வளோ ரிலன்ஸில் இருந்துருக்கீங்க? வாங்க அப்படியே நேராக வருங்க. இந்தியை பாருங்க, அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோ காட்டுங்க, மெதுவாக காட்டுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒன்னே சொல்கிறேன், ஆனால் இவனை மாதிரி ஒரு ஆள் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த ஜப்பான் இன்ஜின் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனாக்காரன் தயாரித்தது யமான்றது எமன் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் 407. ஆனால் அடித்தாலும் நேருக்கு நேராக குத்துனாலும் டிரைவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது என்ன ஒரு மேட்ரு, டிரைவருக்கு என்ன ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி நீங்களே மக்களே நீங்கள் கேட்பீங்க. ஆனால் என் பையன் கேட்கல, ஆனால் என் மக்களை வந்து கேட்பீங்க. இதில் ஒரு என்ன ஒரு மேட்ருனா, சைட்லேயே வந்து டோரில் வந்து சின்ன ஒரு கிளிப்பு தான், அதை வந்து தட்டி விட்டு டிரைவர் வந்து பாஸ் ஆகிக்கலாம். ஆள் எலும்பாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு மேட்ரு என்னென்னா, இந்த வண்டி வந்து 709 ஒன்று தயாரித்தாங்க. ஆனால் அது கட்டடிச்சா தூக்காது. இது வந்து 407. இது வந்து கட்டடிச்சா தூக்கும். ஆனால் வந்து யமகா மாதிரி நேருக்கு நேரம் நின்னா எங்கே வேணாலும் ஏறும், எங்கே வேணாலும் இறங்கும். இது வந்து குதிரை. இது ஒரு தங்கமான விஷயம். இன்னொரு மேட்ரு என்னென்னா, இதே வந்து 1986 மாடலில் 86லேருந்து 89 வரலும் இந்த மாடல் விட்டுருந்தாங்க. இந்த மாடல் விட்டுருந்ததில் வந்து எக்ஸலேட்டர் வந்து என் காலை பாருங்களேன், இப்படி காலை வச்சிருமா, இப்போ எக்ஸலேட்டர் பேடலில் இப்படி அமுத்தினோம்னா ஃப்ரண்ட்டில் வண்டி வந்து ரன்னிங் நல்லா மூவ் ஆகும். அதே வந்து இப்படி காலை வந்து இப்படி பிறகு இப்படி கீழே வந்து கொடுத்து அதே எக்ஸலேட்டரை வந்து நூற்று தட்டி விட்டு தூக்குனீங்கன்னா ஆஃப் ஆகிக்கும். அது என்ன ஒரு டிஃபரெண்ட்னு கேட்டிங்கன்னா, அது ஆஃப் ஆகிடுச்சு ரன்னிங்லேயே. அப்படி ஏன்னா அப்படி சொல்கிறீங்கன்னா, ரன்னிங்கில் அப்படி பைபாஸ்லேயே ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடுச்சுனாலும் கியரை மட்டும் போட்டாலும் கிளச்சை வந்து கியரை மட்டும் போட்டுட்டு கிளச்சிலேருந்து காலத்தில் வண்டி கியர் லாக்கில் நின்றுக்கும். இந்த வண்டி அதில் வந்து பாஸ் ஆன வண்டி. ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ லேட்டஸ்ட் வண்டி டாட்டாவில் வந்து ஏகப்பட்டது விட்டாங்க. ஆனால் இருந்தாலும் 6 வீல் மாதிரி வந்து அது ஆகாது. ஆனால் 407 தான் இந்த மாதிரி ஒரு வண்டி. இது வேணாலும் என்கிட்ட கேட்டாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு தகுந்த வண்டியை நான் முடிச்சுத்தரேன். இது என்னால் வாங்கி தர முடியும். நன்றி, வணக்கம்.